ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வீனோஸ் ஷோ. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் செய்ய போகிறோம். என்னென்னா 2026 2030 வரைக்கும் நான் வந்து சில பிளான்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன். அது செக்மெண்ட்டாக வரும். ஓகே, இப்போ நான் ஒரு பேராகிராஃப் போட்டிருப்பேன் 2026 செப்டம்பர் டு டிசம்பர் வரைக்கும். அப்போ அதில் என்னெல்லாம் போட போகிறேன்னு போட்டுருக்கோம். கடைசியில் நான் என்னெல்லாம் வீடியோ செய்ய போகிறேன்னா லைனாக இப்படி வரணும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோமா? ஓகே, இப்போ நாங்கள் 2026 வந்தோன்னா கண்டென்ட். ஓகே, கண்டென்ட் வைஸ் மெயினாக இருக்க போகிறது இந்த வருஷத்தில் செலிப்ரேஷன் வீடியோ, குக்கிங் வீடியோ, செக்மெண்ட் வீடியோ, ஃபுட்டை பற்றி சாப்பாடு பற்றி போட போகிறேன். அதுக்கப்புறம் கலெக்ஷன் நான் சொல்ல போனால் இப்போ என்னோடய வாட்ச் கலெக்ஷன், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, வாட்ச் கலெக்ஷன் அதுதான் இருக்குது. அதுக்கு ஒரு வாட்ச் கலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன இருக்கும், பர்ஃப்யூம் கலெக்ஷன், க்ரீம் கலெக்ஷன், அவ்வளோ கலெக்ஷன் இருக்கும். ஓகே இந்த வார்த்தை வர மாட்டேங்குது கைஸ். ஓகே, இந்த வருஷத்துல நம்ம கோல் என்ன தெரியுமா, 150 180 வீடியோஸ் வரைக்கும் அடிக்கிறோம். ஓகே, நான் அது அடிஷ்னலாக விலாக்னு போட்டிருக்கேன். சிலவே இந்த வருஷத்தில் விலாக் பண்ண மாட்டேன் போன வருஷம் மாதிரி. அதனால சிலவே அடுத்த வருஷம் நடக்கும். சிலவேல கூட ஷார்ட்ஸ் போடுவேன். ப்ராக்கெட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன் எல்லாமே. அப்போது ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோன்னா அப்போ நாங்கள் கூட வீடியோஸ் அடிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் என்ன போட்டிருக்கேன், குல்ஃபி தாத்தா கூட வீடியோஸ் போடலாம். அதுக்கப்புறம் அம்மா கூட பண்ணலாம். மெயினாக செலிப்ரேஷன் தான் இருக்குது முதல்ல. அதுக்கப்புறம் குக்கிங், செக்மெண்ட், ஃபுட், கலெக்ஷன். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வருஷத்தோட கோல் நாங்கள் 150 180 வீடியோஸ் வரைக்கும் அடிக்கிறோம். ஓகே, அதுதான் நம்ம கோல். ஓகே, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எழுதவே இல்லை, ஏன்னா யாருமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால போடலை. ஓகே கைஸ், வாங்க இப்போ நாங்கள் 2027 போவோமா? ஓகே கைஸ், இதில் நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அடுத்த பக்கம். ஓகே, 2027 என்ன வீடியோஸ் எல்லாம் மெயினாக வரப்போகுது, கன்ஃபார்மாக அந்த வீடியோஸ் எல்லாம் வரும். ஓகே, இப்போ நாங்கள் எல்லா வீடியோஸும் சொல்ல போகிறோம். ஓகே, விலாக், குக்கிங், புதுசாக ஒன்று வந்திருக்கு ஸ்டோரி டெல்லிங். என்னென்னா ஒவ்வொரு சாட்டர்டே நைட் நான் இல்லாட்டி எங்கள் அம்மா இல்லாட்டி எங்கள் குல்ஃபி தாத்தா ஒவ்வொரு ஸ்டோரிஸாக சொல்லுவோம். ஓகே, 2027 அது கன்ஃபார்மாக நடக்கும். என்ன மாதிரி ஸ்டோரிஸ்னால் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி. ஓகே, அதனால ஸ்டோரிஸ், செலிப்ரேஷன், செக்மெண்ட், அதுவும் இன்னொரு புதுசாக என்னென்னா ஏஎஸ்எம்ஆர். உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏஎஸ்எம்ஆர்னால் என்னென்னு. சாப்பிட்டு அதுக்கு மைக்கை வச்சு சவுண்டு கேட்குது, இப்படின்னா அப்படின்னு ஒரு சவுண்டு வச்சு, அப்புறம் வகையாக சாப்பாடு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் அதில் சில வேளை குல்ஃபி தாத்தா கூட இருப்பார், உங்களுக்கு எங்கள் அம்மா இருப்பாங்க, யாருக்கு தெரியும், சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஓகே, அதுக்கப்புறம் கலெக்ஷன் வீடியோஸ், எப்படி நான் முதல் சொன்ன மாதிரி வாட்ச், பர்ஃப்யூம், ஸ்டாச்சூஸ். அதுக்கப்புறம் இன்னொரு புதுசாக வீடியோ என்ன வரப்போகுதுன்னா சேலஞ்ச் வீடியோஸ்னால் நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னா விஸ்பர் சேலஞ்ச், ஃபேமிலி சேலஞ்ச், அதுக்கப்புறம் ஈட்டிங் சேலஞ்ச், குக்கிங் சேலஞ்ச், இன்னும் நிறைய சேலஞ்ச் இருக்குது. எப்படின்னா 24 hours சேலஞ்ச்,
அப்படியே வந்து 2027 நடக்க போகுது. சிலவேளை எங்கள் அம்மா வந்து டெய்லியும் வீடியோவில் வருவாங்க. வீடியோ போட்டேன்னா அப்போது 14 வயசு ஆக போகுது. அதனால் பார்ப்போம் என்னெல்லாம் புதுசாக வரப்போகுதுன்னு. நம்ம கோல் என்னென்னா அடுத்த வருஷம் 200 250 வீடியோஸ் நாங்கள் அடிக்கிறோம். ஓகே, செஞ்சு முடிக்கிறோம். ஓகே, சிலவேளை அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி தான் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எழுதவே இல்லை. ஏன்னா அது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா வருஷம் முதல் வந்து இப்படி வந்து 46 75 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அதனால் இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் கூடவே மாட்டேங்கிறாங்க. அதனால் எனக்கு தெரியல. நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அப்போது அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் 2027 கோலெல்லாம் கேட்டுட்டோம். ஓகே, அதுதான் முக்கியமான கோல். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து அப்டேட்ஸ் வரும். என்னென்னா என்ன மாதிரி நம்ம சேனல் வந்து வருஷம் ஆக போகுது, எப்படி நடக்கும், எப்படி இதாகும், மெயினாக எப்படி யார் எடிட்டிங் பண்ணுறது, யார் வீடியோஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறது, மெம்பர்ஸ் யார் நம்ம சேனலில், அதுக்கப்புறம் எங்கேருந்து நாங்கள் வீடியோ செய்வோம் அப்படின்லாம் ஒரு வீடியோவில் கதைப்போம். ஆனால் அது 2027 இல்லை, ஆனால் 2030 நாங்கள் எல்லாமே ரிவீல் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் என் குரூப்பில் வந்து எல்லாத்தையும் செய்வோம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து புதுசாக ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பேர் வந்து VNS ப்ரொடக்ஷன். ஓகே, அந்த ப்ரொடக்ஷனில் மெயின் ஹெட் வந்து எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் நார்மலாக ஒர்க்கிங் பண்ணுற ஆள் நான். அதுக்கப்புறம் தாத்தா தான் இது பண்ணுறது. ஆனால் நான் கொஞ்சம் லீக் பண்ணுவேன். நான் பரவாயில்லை. என்னென்னா தாத்தா வந்து தான் அது ஃபுல் ஓனர். அவன் டிபார்ட்மெண்ட் தான் VNS ப்ரொடக்ஷன். தாத்தா தான் அது அதுதான் ஓனர். ஓகே, ஓனர்னு சொல்ல போனால். அப்படியே அம்மா என்ன மாதிரினா அம்மா தான் அந்த இதோட ரன் பண்ணுறாங்க. எப்படின்னா இப்போ தாத்தா ஓனர்னா தாத்தா என்ன கமெண்ட் பண்ணுறாரோ அதுதான் எங்கள் அம்மா பண்ணணும். அப்படியே அம்மா என்ன பண்ணுறாங்களோ அம்மா என்ன கமெண்ட் பண்ணுறாங்களோ அது நான் தான் செய்யணும். ஓகே, அதே மாதிரி தான் போகுது VNS ப்ரொடக்ஷன். அது வந்து இனிமேல் ஸ்டார்டிங்கில் வரும், எண்டிங்லேயும் வரும். ஓகே, அதுதான் நம்ம புது லேபிள். ஓகே, வாங்க 2028 போமா. ஓகே கைஸ், 2028 வந்தாச்சு. அடுத்த பேஜ் என்னன்னா அதே மாதிரி தான் குக்கிங் சேலஞ்ச் புதுசாக வீடியோ இருக்குது. ப்ராங்க். ஓகே, இப்போ நாங்கள் ப்ராங்க் வந்து நான் ஒரே வீடியோவில் தான் பண்ணியிருப்பேன். அதுவும் கிறிஸ்மஸ் வீடியோவில் பண்ணிப்பேன். ஆனால் அது சரியான ப்ராங்கே இல்லை. ஏன்னா ப்ராங்க்னா ஒவ்வொரு இடத்துல கேமரா வச்சு இருக்கணும். அதுக்கு தான் நான் இப்போ புதுசாக ஸ்கில்ஸ் எல்லாம் படிக்கிறேன். அப்போது வந்து இப்போ நான் வந்து தாத்தாக்கு சில ஐடியாஸ் கொடுப்பேன். ஏன்னா அவர் தான் இந்த VNS ப்ரொடக்ஷனோட ஓனர். அப்போ தாத்தாக்கிட்ட சொன்னேன்னா அவர் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா ஓகே பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து கலெக்ஷன். மெயினாக 3 வீடியோஸ் தான் நம்ம ஹையில் இருக்கோம். ஏன்னா வந்து குக்கிங். அது வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். குக்கிங்னா போன வருஷமே சொன்னேன் குக்கிங் பண்ணுவேன்னா, நான் இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதை விட்டுட்டு இதில் வந்து செக்மெண்ட், அதுக்கப்புறம் கலெக்ஷன், அதுக்கப்புறம் இருக்குது. அது லாஸ்ட்டாக தான் குக்கிங் வரும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து 2028 வந்தாச்சு. அப்போ நாங்கள் வந்து பேர் என்ன ஒரு தெரியல சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறாதான்னு. ஆனால் கன பேர் வந்து இங்கே வீடியோக்குள்ளே வருவாங்க கெஸ்ட் மாதிரி. ஓகே, அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் இன்னும் அடுத்த வருஷம். ஓகே, அப்புறம் வந்து ஓகே அடுத்த வீடியோஸ்குள்ளே போகிறேன். அப்புறம் வந்து ASMR கண்டிப்பாக ASMR இருக்கும். எப்படின்னா சிப்ஸில் பண்ணல ASMR, அதுக்கப்புறம் KFC, அதுக்கப்புறம் மெக்டானல்ட்ஸ், பர்கர் கிங் பிடிக்காது. சில அம்மா கூட நான் பண்ணுவேன். ஆனால் நான் உங்களுக்காக ஃபுல் கெஜெட்ஸ் வாங்குவேன். ஓகே, அது வந்து நான் வந்து அந்த அப்டேட்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டெஸ்டிங்னா நான் என்ன சொல்கிறேன்னா டெஸ்டிங்
ஃபுட்ஸ் டெஸ்டிங் பண்ணுவேன், இல்லாட்டி அன்பாக்சிங் வீடியோ வந்துட்டேன். அந்த 3 இதில் வந்து அந்த 3ல் வந்து அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். எப்படின்னா புதுசாக நாங்கள் ஒரு கெஜெட்ஸ் வாங்கினோம்னா இப்படி ஷாப்பில் வந்து 10 யூரோஸ்குள்ளே சாமான் வாங்குறது அப்படியெல்லாம் அன்பாக்சிங். ஓகே, இப்படி வந்து பேக்கேஜ் நாங்கள் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணோன்னா அதில் சொல்ல தெரியல, ஆனால் நடக்குமான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, டெஸ்டிங்னா ஃபுட் சாப்பாடு பற்றி, அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா கோக், ஃபேண்டா, ஸ்ப்ரைட், 7up இன்னும் நிறைய செய்யலாம். சிப்ஸ், அதுக்கப்புறம் தெரியலையே, அது வந்து போக போக பார்க்கணும். ஓகே, நம்மளோட கோல் 2022 என்னென்னா 250 வீடியோஸ்லேருந்து 300 வீடியோஸ்குள்ளே அடிக்கணும். ஓகே, அது திரும்பி சொல்லணும்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதா குறையுதான்னு தெரியாது. ஓகே, நீங்கள் சில வேலை இது கூட பண்ண போகலாம், அதனால் சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ எப்போ வரும்னா மண்டே 24ஆம் தேதி இந்த வீடியோ வரும். ஓகே, அது நான் வந்து இப்போ ஷூட் பண்ணுறது வந்து 15ஆம் தேதியில். ஏன்னா இந்த வீடியோவுக்கு நான் ரொம்ப எஃபர்ட் போட்டதுனால அது வந்து மண்டே தான் ரிலீஸ் ஆகும். ஓகே ஓகே ஷார்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம், இல்லாட்டி 24 ஹவர்ஸ்னா 24 ஹவர்ஸ் க்ரீன் ஃபுட், 24 ஹவர்ஸ் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிடணும், 24 ஹவர்ஸ் வெஜிடேபிள் சாப்பிடணும். எனக்கு பிடிக்காத விஷயம்லாம் இது ஃபுல்லாக இந்த வருஷம் 2026 30 வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். ஆனால் இப்போ நாங்கள் 28 இருக்கோம், அதனால தெரியல என்ன மாற்றம் நடக்க போதோ தெரியாது. சில நான் யூடியூப்பை நிப்பாட்டுறது கூட இருக்கலாம், தெரியாது, யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியாது இப்போ. ஓகே, வா நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ஜாய்மெண்ட் ஒன்றுமே இல்லை, வெறும் பேசுறது மட்டும்தான். இது வந்து 103வது வீடியோ, அதனால் போகலாம் இருக்கலாம் தெரியல. வா 2029 பார்ப்போம். ஓகே கைஸ், 2029 வந்தால் மெயினாக குக்கிங் வீடியோஸ் இருக்கும், சேலஞ்ச் வீடியோஸ் இருக்கும், கலெக்ஷன் வீடியோஸ் இருக்கும், புதுசாக ட்ராவலிங் வீடியோஸ் இருக்கும். ட்ராவலிங்னா மற்ற நாட்டுக்கு போய் மற்ற இடத்துல வீடியோஸ் பண்ணலாம். நான் அப்போவே சேனல் ஆரம்பிக்கிறதுக்கே சொன்னேன், இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டான சேனல், இதில் எல்லா வீடியோஸும் போடுவேன். அதனால் ட்ராவலிங் vlog. அடுத்தது வந்து கெட் ரெடி வித் மீ, எப்படின்னா GRWM அப்படின்னா நான் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போனேன்னா அதுக்கு நான் அவுட்ஃபிட் போடுவேன். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் யூனிஃபார்ம் போட தேவையில்ல, அதனால அவுட்ஃபிட் போடுவேன். சில பேர் சர்ச்சுக்கு எப்படி அவுட்ஃபிட் போடுவேன், இப்போ கடைக்கு போகணுன்னா யாராச்சும் விசிட் பண்ண போகணுன்னா எப்படி அவுட்ஃபிட் போடுவேன். அது லாங் வீடியோ, ஷார்ட்டில் இல்லாமல் லாங் வீடியோவில் வரும். ஏன்னா எப்படின்னா குளிச்சுட்டு க்ரீம்ஸ் எல்லாம் போட்டு பெர்ஃப்யூம் அடிக்கிறதா அப்படி. ஓகே, அதுக்கப்புறம் அவுட்ஃபிட் காம்பினேஷன் எப்படின்னா இப்போ வந்து எனக்கு ஸ்பெஷலாக இது தான் பிடிக்கும், ஃபார்மல். அப்போது ஃபார்மலில் பேஷ் கலர் காய்ச்சிட்டேல என்ன மாதிரி ஷர்ட்ஸ் டிஷர்ட்ஸ் போடலாம் அப்படியும் நடக்கலாம். அதனால் ஓகே, அதனால் இது பண்ணால் அதான் இந்த அவுட்ஃபிட் காம்பினேஷன் எப்படி நான் ஒருத்துவேன் ஸ்பெஷலாக, எப்படி ஃபேஷனாக இருப்பேன், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் எப்படி பண்ணுவேன், அதோட இது இருக்குது. கெட் ரெடியில் அதோட இருக்குது. இப்போ நாங்கள் அவுட்ஃபிட் போகும்போதுனால எப்படி உடுத்துவேன், எப்படி என்ன மாதிரி ஷூஸ் போடுவேன், நான் என்ன மாதிரி பர்சனாலிட்டி. அதனால் ஆனால் நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும் நான் ஸ்டைலிஷாக இல்லை இல்லையான்னு. பேசிக்கலி என்னோடய ஹேர் எப்படி இருக்குது, கணக்கு பேர் கேட்டுக்கொண்டே இருக்காங்க, உனக்கு என்ன லாங் ஹேர் ரொம்ப பிடிக்குமா நேரில் கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா
சிவில ஷார்ட்டை வெட்டினா பர்த்டேக்கு மட்டும் இல்லை, போன வருஷமும் ஷார்ட்டாக தான் வெட்டினேன். 2024 26 தான் இந்த லாங் ஹேர் வளர்க்குறேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி அந்த லாங் ஹேர் சூட் ஆகுதுன்னு எல்லோரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மிடில் பார்ட் அது சில வேளை வர வருஷம் நான் வந்து ஹேர் ஸ்டைல்ஸை சேஞ்ச் பண்ணுவேன். உங்களுக்கு விலாகெல்லாம் சுற்றி காமிப்பேன், அது கன்ஃபார்மாக சுற்றி காமிப்பேன். குக்கிங் நிறையா பண்ணுவேன், குல்ஃபி தாத்தா கூட நிறையா பண்ணுவேன். அப்போது எனக்கு எத்தனை வயசு ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2026னா 2029னா 3 வருஷம், 16 வயசு எனக்கு ஆகுது. அப்போ நினச்சி பாரு. சேலஞ்ச் வீடியோஸ் கண்டிப்பாக நடக்கும். முக்கியமான வீடியோ ஏஎஸ்எம்ஆர் மறந்துட்டேன், அது எழுதணும். ஆனால் ஏஎஸ்எம்ஆர் இருக்கும். அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்ஸ் வீடியோஸ் இருக்கும் நிறையா. இப்போ நான் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கேமிங்காக இருக்கும். கேமிங் எனக்கு தெரியாது எப்படி இருக்கணும்னு, அது நான் வந்து ஸ்கில்ஸ் இன்னும் படித்து கொண்டு இருக்கேன். அப்போ வந்து ப்ரொஃபஷனல் வீடியோஸ் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிறேன். எப்படின்னா நடுவில் ஜோக்ஸ் உள்ள போகணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ வரப்போகிற வீடியோவில் கொஞ்சமாக ஜோக்ஸ் இருக்கும். வேணா போன வீடியோவில் நான் கிஃப்டெல்லாம் கொடுத்தேன்ல, அப்போது கொஞ்சமாக உள்ளுக்கு திணிச்சு போட்டேன். ஆனால் அது பேர் சிரிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் ஓகே, இந்த வருஷம் 2029 கோல் என்னென்னா 300ல் வந்து 500 வீடியோஸ் அடிக்கிறோம். அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் நான் ஷார்ட்ஸ் போட்டு பார்க்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் கணப்பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓகே இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு துணையாக விஎன்எஸ் ப்ரொடக்ஷன் இருக்காங்க. அவங்க காப்பாற்றுவாங்க. ஏன்னா அவங்களும் கூட சப்போர்ட்டில் இருப்பாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், எனக்கு செகண்ட் சேனல் இருக்குது, அதில் இன்னும் வீடியோஸ் போடல. அதனால் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்காக நான் வந்து 500 வீடியோஸ் ட்ரை பண்ணுறேன் 2029. சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்ன மாதிரி தான், மேலே போனால் கீழே போகலாம், யாருக்கு தெரியாது. ஓகே, ஆனால் ஃபுல்லாக இந்த வருஷம் 500 வீடியோ தொடரணும்னா எனக்கு வந்து ஜேசப்பா தான் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு நானும் ப்ரொடக்ஷன் டீமும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஜேஸ்பா தான் ஹெல்ப் பண்ணணும். நடக்கணும்னு நினைக்கிறேன். ஜேஸ்பா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன். ஓகே கைஸ், வாங்க கடைசி ஏற்க போமா. இப்போ 2030க்குள்ளே வந்தாச்சு. அதில் பெருசாக ஒன்றுமே எழுதுல. என்னென்னா நான் இப்போ என்ன வீடியோஸ்லாம் சொன்னேன்னா அதே வீடியோஸ் ரிப்பீட் ஆகும், அதே என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். கோல் வந்து 1000 வீடியோஸ்லேருந்து 2000. அப்போ நினச்சி பாருங்கள் எந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம். அதில் படிப்பு வேறு. ஆஹா, ரொம்ப கஷ்டமான வருஷமாக இருக்க போகுது 2030. அப்போ 30ன்னா நினச்சி பாருங்க, 17 வயசு. தெரியாது, யாருக்கு தெரியாது நான் யூடியூப் சேனல் குவிட் பண்ணுவேன்னா இல்லையோன்னு. ஆனால் நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதுதான் ஹாபி. அப்போ என்னத்த சொல்கிறது. ஓகே, ட்ரை பண்ணலாம். வயசாகுது, ஆனால் நான் வந்து அப்போ அப்டேட்டாக நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, வேணா சில பேர் ஏஐ டெக்னாலஜி கூட இருக்கலாம், இல்லாட்டி இல்லை உலகம் கூட அழியலாம், தெரியாது இல்லை. அதனால தான் தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. சில பேர் ஜேஸ்பாண்ட் வரலாம், தெரியாது. செகண்ட் கம்மிங், உலகம் அழியும், தெரியல. ஊழியக்காரங்க சொல்கிறாங்க இதுதான் கடைசி காலம்னு நினைக்கிறேன். அது அப்படி சொல்லுவாங்க, நடக்குமான்னு தெரியாது. ஆனால் பார்க்கலாம் என்ன நடக்குது. நானும் ஆவலாக இருக்கேன், நீங்களும் ஆவலாக இருக்கீங்க. ஓகே கைஸ், இப்போ நாங்கள் அப்டேட்ஸ்குள்ளே போவோமா. ஓகே, புக்குன்னு கடைசி பேஜ்.
ஓகே, இது வந்து 2026லேருந்து 2030 வரைக்கும். ஓகே, எவ்ரி இயரில் வந்து நியூ சேனல் லோகோ ரிலீஸ் ஆகும். இப்போ 2027னா அப்போ வந்து புதுசாக சேனல் லோகோ நடக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோ டப் நடக்கும். எப்படின்னா ஆல் லாங்குவேஜ், இப்போ இங்கிலீஷ், ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்பெயின் அப்படியெல்லாம் கான்டினென்டில் இருக்கும். சிங்களம், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் அதெல்லாம். ஓகே, அதுக்கப்புறம் கொலாபரேஷன் நடக்கும். எப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் ஆரம்பிச்சிட்டேன் கொலாபரேஷன் வினோஸ் எஃப்சின்னு நினைக்கிறேன். அதுலேயும் கொலாபரேஷன் நடக்குது. பிளேலிஸ்ட் புதுசாக உருவாகும். குக்கிங் சேலஞ்ச் அப்படி. அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் நல்லா நடக்கும். ஜோக்ஸ் வந்துட்டு போகும். எங்கள் குல்ஃபி தாத்தாண்ட டிபார்ட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் ஓகே, நியூவாக என்ன வாங்கணும்னு சொல்கிறேன். இந்த சேனல் அப்கிரேட்டுக்கு இது முக்கியம் தேவைன்னு நான் வாங்கிடுவேன். அதை என்ன வாங்க போகிறேன்னா, இப்போ நான் ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அது நான் வாசிக்க போகிறேன். நியூ மைக், ஏன்னா ஆடியோ ஃபங்க்ஷன் சரியில்லைன்னு பேர் சொல்கிறீங்க, அதுக்காக புது மைக் வாங்குகிறேன். அதுக்கப்புறம் கேமரா, பெஸ்ட் விஷுவலுக்கு. அதுக்கப்புறம் எடிட்டிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அதை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் செக். ஓகே, பேக்ரவுண்ட் நான் வந்து விதமாக பேக்ரவுண்ட் பண்ணுவேன், எப்படின்னா இது மாதிரி. அதுக்கப்புறம் லைட்னிங், ஏன்னா மூஞ்சி பிரைட்டில் எனக்கு அந்த பேர் சொல்கிறீங்க, அது ஓகே சொல்கிறேன். அதனால் லைட் புதுசாக இங்கே வரும். அந்த சன்லைட், அப்படி சன்லைட்னா அதுதான் அந்த லைட்டு வந்து மூஞ்சி படுற மாதிரி. ஓகே, முகத்தில் படுற மாதிரி. அதுக்கப்புறம் நியூ டைட்டில் கார்டு வரும். எப்படின்னா இப்போ பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இப்படி கண்ணாக வரும், அதுவும் மாற்றுவேன். அதுக்கப்புறம் என்னென்னா அதான் நம்ம இந்த வீடியோவில் நடக்கும். இந்த வருஷத்துலேருந்து 2030 நடக்கும். தெரியாது, சில நடக்காமல் கூட போனேன், ஆனால் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் புது பார்ட்னர்ஸ், புது ப்ரொடக்ஷன் லேபிள், அதுக்கப்புறம் பேனர், ப்ரொஃபைல், வீடியோஸ், கண்டென்ட் கிரியேட்டிங். அதுக்கப்புறம் ஏஐ வந்துடுற மாதிரி தெரியும். சயின்டிஃபிக் விஷயம் எல்லாம் நடக்கும் தெரியும். எப்படின்னா அமெரிக்காவில் தெரியல என்ன நடக்குதுன்னு, ஆனால் மோசமான விஷயம் நான் அங்கே நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அது இங்கே நடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியா, ஸ்ரீலங்கா அதில் கூட நடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏற்கான மோசமான விஷயம் இருக்குது, அது என்ன சொல்கிறது கைஸ். நான் வந்து பாதி ஸ்ரீலங்கன், பாதி இந்தியா. எப்படின்னா எங்கள் அப்பா வந்து ஸ்ரீலங்கா, எங்கள் அம்மா வந்து இந்தியா, ஆனால் ஸ்ரீலங்காவில் தான் பிறந்தாங்க. அதனால் அம்மாவும் இந்தியா, அந்த தாத்தா வந்து யாழ்ப்பாணம். அம்மா அந்த சைடு வந்து திருச்சி. நான் சொன்னேன் அம்மா அப்பா அதான் வருது, தாத்தான்னு தான் சொல்லுவேன். அதனால அதுக்கப்புறம் அப்பா சைட் பண்ணேன்னா அப்பா சைட் ஃபுல்லாக வந்து ஸ்ரீலங்கன். அப்பா ஸ்ரீலங்கா, தாத்தா ஸ்ரீலங்கா, அப்பா ஸ்ரீலங்கா. கைஸ், நான் வீடியோ முடிக்கிறேன். பாய். 오빤 강남스타일 낮에는 따사로운 인간적인 여자, 커피 한 잔에 여유를 아는 품격 있는 여자, 밤이 오면 심장이 뜨거워지는 여자, 그런 반전 있는 여자 너는 선어해. 낮에는 너만큼 따사로운 그런 선어해. 커피 식기도 전에 원샷 때리는 선어해. 밤이 오면 심장이 터져버려